மற்ற கட்சி தலைவர்கள் பேசும்போதெல்லாம் லைவ் கொடுக்கிற சட்டப்பேரவை நான் பேசும்போது மட்டும் எதுக்கு வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்றாங்க? நியாயமா நடந்துக்கோங்க, எல்லாரும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அந்த எடிட்டருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுங்க. எப்படி எடிட் பண்ணி கொடுக்கறாரு? ஜனநாயக ரீதியா நடத்துறோம், சமூக நீதியோட நடத்துறோம். அவங்க பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லைங்க. ஒரு தேசிய சிந்தனையோட இருந்தவர் இன்னைக்கு ஒரு திராவிட சிந்தனைக்கு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ஆமாங்க, நான் பேசும்போது மட்டும், அதாவது நான் சட்டப்பேரவையில் ஒரு நாள் சொல்லணும்னு இருக்கேன். இது மீடியாக்கள் இருக்கிறதால நான் சொல்றேன். சட்டப்பேரவையில கேள்வி நேரத்தை நேரடியாக ஒளிபரப்பு பண்றோங்கிறாங்க. 110 விதியின் கீழே வரும்போது நேரடி ஒளிபரப்பு நாங்க பண்றோங்கிறாங்க, சில சமயம் பண்றது இல்ல. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, மற்ற கட்சி தலைவர்கள் பேசும்போதெல்லாம் லைவ் கொடுக்கிற சட்டப்பேரவை நான் பேசும்போது மட்டும் எதுக்கு வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி தான் நான் பேரவை தலைவர் முன்னால வச்சேன். நியாயமா நடந்துக்கோங்க, எல்லாரும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கிறோம். அதனால அது மட்டும் இல்லைங்க, நாங்க பேசின வீடியோ, இந்த தொகுதிக்காக நான் பேசின வீடியோவை கொடுங்கன்னு சொல்லி எவ்வளவு முறை கேட்டேன். அந்த வீடியோ கூட கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் வந்து 10 விஷயம் பேசுறேன், அதுக்கு வந்து மந்திரிங்க பதில் சொல்றாங்க அப்படின்னா வீடியோ எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க? நான் எந்திரிச்சு நிக்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பதில் பேசுற வீடியோவை கூட்டு இதாம வீடியோன்னு கொடுக்குறாங்க. நான் இன்னும் கூட கேட்டேன், உங்களுக்கு எதிராக கருத்து ஏதாவது நான் சொல்லனா கூட நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆனா அந்த எடிட்டருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுங்க. எப்படி எடிட் பண்ணி கொடுக்கறாரு? நாங்க பேசுறது ஒரு இதை நான் மட்டும் சொல்லுங்க, எதிர்கட்சி தலைவர் இதே குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஜனநாயக ரீதியா நடத்துறோம், சமூக நீதியோட நடத்துறோம். அவங்க பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லைங்க. இதுதான் பேரவை தலைவர்னால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்களே. நிறைய நேரங்கள் எங்களுக்கு என்னன்னா, பேரவைத் தலைவர் அவர்கள் வயதுல மூத்தவர், அரசியல் அனுபவத்தோடு இருக்கிறவர், ஒரு தேசிய சிந்தனையோட இருந்தவர் இன்னைக்கு ஒரு திராவிட சிந்தனைக்கு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அவர் நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா அவரோட அரசியல் வாழ்க்கை இருக்கணும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் நிறைய நேரங்கள் என்ன நினைச்சிடுறாரு, மினிஸ்டர் சொல்ற பதிலெல்லாம் அவரே சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அதனால எங்களுக்கெல்லாம் அது பெரிய சிரமமா இருக்கு. நாங்க ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிற முன்னாடியே அவர் வந்து பதில் பேசிடுறாரு. சரி, வந்தாச்சு 4 வருஷம் முடிச்சது. நிறைய உறுப்பு, நான் ஏன் பிரச்சனையை நான் சொல்லிட்டேன்.